Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 3 நிமிஷம் கணேஷ், அத்தியாயம் 11. மகேஷ் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்க அவன் அருகில் அவன் அண்ணன் ஆர்வத்துடன் ஸ்பூன் மார்க்கமாக அவன் வாயில் ஆகாரம் செலுத்தி கொண்டிருந்தார். மிகவும் பலவீனமாக இருந்தவனுக்கு கொஞ்சம் சாப்பிடுவதில் கூட அதிக சிரமம் இருந்தது. 3 ஸ்பூன் போதும் என்று சொல்லி தன் அண்ணனை அடிபட்ட பார்வை பார்த்தான். 2 ஞாபகம் இருந்தது. முதன்முறையாக பேசுகிறான். அது கணேஷ்க்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன சார், முழிச்சிட்டாரா என்று உற்சாகமாக கேட்டான் வசந்த். முதல் தடவையாக கண் முழிச்சிருக்கான் கணேஷ். ஏதாவது சாப்பிட்டாரா? ஆகாரம் அதிகம் உள்ளே போகலை, ஃபோர்ஸ் பண்ண வேண்டான்ட்டார் டாக்டரு. மகேஷ் மகேஷ் என்று தவிக்க மகேஷ் மெதுவாக கண் திறந்து பார்த்தான். கணேஷ் வந்திருக்காரு பாரு. கணேஷ், உன்னை காப்பாற்றினவரு. மகேஷ் சோகமாக சிரித்தான். இப்போ எப்படி இருக்க என்றான் வசந்த். பரவாயில்ல என்று தலையை ஆட்டினான். எல்லாம் பழிச்சு ஞாபகம் இருக்கா? மகேஷின் கண்கள் மறுபடி செருகி கொண்டன. என்ன சார், உங்கள் தம்பி முடிச்சுக்கிட்ட அப்புறம் ஏதோ சொன்னாரா? எதை பற்றி? அவருக்கு நிகழ்ந்ததை பற்றி. அவரை யார் அடித்து போட்டாங்களாம்? என்ன செய்ய சொன்னாங்களாம்? அதெல்லாம் சொல்லலை. இப்போ தானே முதல் முடிச்சிட்ருக்கான். டாக்டர் அதிகம் பேச வேண்டாம்னு சொன்னார். மண்டையில் கன்கஷன், மூக்கில் காயம், பிளட் கிளாட்டு. தப்பிச்சது புனர்ஜன்மம் கணேஷ். இப்போது அவரை ஒன்றும் கேட்க முடியாது. வேணால் கேட்டு பாருங்கள், ஆனால் ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. பார்க்கலாம். கணேஷ் படுக்கையின் அருகில் உட்கார்ந்து மகேஷின் காதருகில் மெல்ல மகேஷ் என்று கூப்பிட்டு பார்த்தான். அவன் மெல்ல கண்களை திறக்க கணேஷ், என்ன தெரியுதா? தெரியுது என்று தலையாட்டி கணேஷ் என்றான். நீங்கள் என்கிட்ட என்னவோ சொல்ல வந்தீங்களே, அதை உங்களால் விவரமாக சொல்ல முடியுமா? மகேஷ் தலையை அசைத்து கிட்டவா என்று சைகை செய்தார் போல் இருந்தது. கணேஷ் இன்னும் அருகே சென்று காது கொடுத்து கேட்க, நிமிஷம், 3 நிமிஷம், 3, 1, 2, 3 என்று தன் விரல்களை காட்டினான். நிமிஷம் கூட இல்லை, நிமிஷா. புரியல என்றான் வசந்த். வசந்த் பேசுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாரு. சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். மகேஷ், 1, 2, 3 நிமிஷம் இல்லை, நிமிஷா. சரி, அது சர்க்கியூட் பண்ணி கொடுத்தேன். அப்படியா? அந்த சர்க்கியூட் என்ன செய்யும்? ஒரு சொலினாய்டை ஆப்ரேட் பண்ணும். 3 நிமிஷால். கணேஷ், கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? அவ்வளோதான் செய்ய சொன்னாங்க. யார்? அவங்க 4-5 பேர் இருந்தாங்க. தியாகராஜர்னு ஒருத்தர் இருந்தார். அதில் பேர் சொல்லலை. ஈரான்காரன் இருந்தாரா? இருந்தான். அவன் என்கிட்ட பேசலை. உங்களை மெட்ராஸ்லேருந்து பலாத்காரமாக அழைச்சிட்டு வந்தாங்களா? பலவந்தமா? அதாவது. ஆமாம், யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு. நீங்கள் செஞ்ச இணைப்பை வச்சுட்டு என்ன செய்ய போகிறதா பேசிக்கிட்டாங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? சொல்லலை, ஆனால் வாய்ஸை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. மேல் வாய்ஸு. நீங்கள் செய்தது வாய்ஸ் ரெக்கக்னிஷன். ஆமாம், ஒரு வாய்ஸுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணோம். லேர்னில் போட்டுட்டு அதே வாய்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா 3 தடவை கவுண்ட் பண்ணி சொலினாய்டு ஆப்ரேட் பண்ணும்படி நாசமாக போச்சு. என்னப்பா சொல்கிறார் இவர்? வசந்த், சுமார். அவர் சொல்கிறது எனக்கு லேசாக புரியுது. மகேஷ், நீங்கள் செய்து கொடுத்தது எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப சின்னது, கைக்குள்ள அடங்கிடும். சிப்பு அவங்களே கொண்டு வந்திருந்தாங்க. டேட்டா ஷீட்டெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் பிருந்தாவனில் பார்த்தபோது என்ன குறிக்கோளோடு வந்தீங்க? அவங்க ஏதோ விபரீதமாக செய்கிறாங்க, அதுக்கு நாம் உடந்தே ஆகிட்டோம்னு எனக்கு பயம் வந்துருச்சு. கதை மாதிரி தான். பெங்களூர் அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு வீட்டில் போட்டு அடைச்சிருந்தாங்க. சாயங்காலம் தப்பிச்சிட்டு வந்தேன். உங்கள் ஹோட்டலுக்கு வந்தால் நீங்கள் கிளம்பிட்டீங்க. எம்ஜி ரோட்டில் ரெஸ்டாரண்ட்டில் நுழையிறத பார்த்தேன். கிட்ட வந்து சொல்கிறதுக்குள்ளே தலையில் பெருசாக அடி. அப்புறம் ஞாபகம் கிடையாது. கணேஷ், அவங்க என்ன செய்ய போகிறாங்க? சரியாக போச்சு. அதை கேட்கத்தான் உங்ககிட்ட ஆட்டோவிலேருந்து குதிச்சு வரோம். என்னமோ பெருசாக நடக்க போகுது. என்னை பற்றி எங்கேயோ கேட்டிருக்காங்க.
அவங்களுக்கு எப்பாவது வீடியோ ரிப்பேர் செய்து கொடுத்துருப்பீங்க. எப்படி தெரியும்? பாட்சி சொல்லிச்சு. பாஸ் வாங்க போகலாம். இந்த ஆள் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சால் சரி, எனக்கு சுத்தமாக புரியல. இன்னும் கொஞ்சம் தெளியணும். கலகத்தில் இருக்கார். 2 நாள் கழித்து கேட்டால் கொஞ்சம் வழங்குன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? சரி வா போகலாம் வசந்த். இதை பாருங்கள் தினேஷ், உங்கள் பிரதரை நல்லா கவனிச்சிங்க. இப்போ கூட இவரை கடத்திட்டு போக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சிடென்ட் வார்டில் கான்ஸ்டபிள் இருந்தால் ஸ்நேகம் பிடிச்சி வச்சுக்கோங்க. படுக்கையை விட்டு அந்தாண்டு போகாதீங்க. விஷயம் என்னன்னு தெரிகிற வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க கணேஷ்? இவர் இருக்கிற நிலையில் இன்னும் 1 வாரமாக ஆகும். ஐயோ, எனக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணணுமே, வீட்டுக்கு தகவல் சொல்லணுமே. எழுதி கொடுங்க, நாங்கள் சொல்லிடுறோம். வாங்க பாஸ், வரேன் மகேஷ். அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்கிறோம். வாடா. ஆஸ்பத்திரி வாசலில் வந்து ஆட்டோ பிடிக்கும் வரை கணேஷ் பேசாமலே வந்தான். ஆட்டோக்காரன் எங்கே என்று கேட்டான். எங்கே பாஸ் போகணும்? இப்போ மெதுவாக போக சொல்லு, அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன். சரிதான். ஏப்பா, என் பக்கத்தில் கூலா பீர் கிடைக்குமா? எம்ஜி ரோடு போகணுங்க. சரி, அங்கே தான் போ. கூட்டம் இல்லாமல் இருந்தது. சின்ன தடுப்புகளாக குடிப்பதற்கு வசதியாக இருந்தது. வசந்த் பியரை நுரை பரவாமல் திறமையாக டம்ளர்கள் கொட்டிக்கொண்டு கணேஷை நிரப்பிவிட்டு டம்ளரை மேலே உயர்த்தி சேஸ்ட் கொமேனி என்றான். கணேஷ் ஒரு முறை சிப்பி விட்டு வசந்த் இடம் எனக்கு எதுக்கு இவ்வளோ ஊற்றிருக்க என்றான். சாப்பிடுங்க பாஸ், ஒன்றும் பண்ணாது, சும்மா மூத்திரம் வரும், அவ்வளோதான். குட் பியோ. எக்ஸ்போர்ட் லாகர் எப்பவுமே ஸ்டாண்டர்டு. சொல்லுங்கள், ஏதாவது தெரியுதா? நீ என்ன நினைக்கிறேன்? இரான்காரங்க மகேஷ் செஞ்சு கொடுத்த சாதனத்தை வச்சுக்கிட்டு ஏதோ விஷமம் பண்ண போகிறாங்க. பெரும்பாலும் கவர்னர் மாளிகையில் நடக்க போகிற யக்ஷகானத்தின் போது. அந்த யக்ஷகான புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தியா? ஹோட்டலில் இருக்கே. ஒரு கன்னடம் தெரிஞ்ச ஆசாமிகிட்ட கொடுத்து முழுக்க படிக்க சொல்லணும். சரி, அப்புறம் ஒரு கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வந்துடணும். ஏன்? கோவிந்த் நாராயண் தெரிஞ்சவரா? வசந்த், ஒன்று கவனிச்சியா? இது வரைக்கும் போலீஸ் உதவியே நாடலை பாரு. ஆமாம் பாஸ், எப்போ நாடுறத உத்தேசம்? இந்த ஆரோக்கிய விஷயத்தை சொன்னால் சிரிப்பாங்க. கான்க்ரீட்டாக ஏதாவது ஒரு எவிடன்ஸ் தேவை இருக்குது நமக்கு. சிக்க மாட்டேங்குது. வா போய் பார்த்துடலாம். கவர்னரா? உன்னை விட மாட்டாங்க பாஸ். விடாட்ட சுவரேறி குதிக்க நீ இருக்க. கிரிக்கெட் மைதானத்தை கடந்து நெட்டையாக துருத்தி கொண்டிருக்கும் பலமாடி கட்டடத்தை கடந்து சிக்னல் தாண்டி இறங்கி கொண்டார்கள். அங்கிருந்து கவர்னர் மாளிகைக்கு நடந்தே சென்றார். பழைய காலத்து ரெசிடென்சி நாட்களை ஞாபகப்படுத்தும் கட்டடம் அதிகம் முகப்பில்லாமல் சோலைகளுக்குள் ஒளிந்து கொண்டிருந்ததை இன்னும் பத்திரமாக கேட்டெல்லாம் போட்டு பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். போலீஸ் படையினரும் கவர்னரின் ஏடிசி அமைப்பை சேர்ந்த இராணுவக்காரர்களும் கேட்டுக்கு அருகிலேயே ஆஃபீஸ் இருந்தது. அதில் ஃபோன் பேசிக்கொண்டு ஒரு பாட்டில் பச்சை இராணுவ போக்குவரத்தையும் கவனித்து கொண்டிருக்க பச்சை இராணுவ போக்குவரத்தையும் கவனித்துக் கொண்டிருக்க வசந்த் கணேஷும் ஏதோ தாம் தான் கவர்னர் போல் உள்ளே சென்றார். எக்ஸ்கியூஸ் மீ, யூ காட் அ பாஸ்? யக்ஷகான ட்ரூப்பு என்றான் வசந்த். யாராக இருந்தாலும் சரி, பாஸ் வேண்டும் என்று அவர்கள் அருகே வந்து அடைகாத்து அணைத்து வெளியே கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அழைத்து சென்றார்கள். நான் மிஸ்டர் லக்ஷ்மண் சிங்கிடம் பேசணும் என்றான் வசந்த். விச் லக்ஷ்மண் சிங்? மேஜர் லக்ஷ்மண் சிங்க. அப்படி யாரும் இல்லையே இங்கே. டைரக்டர் இருக்கா என்றான் கணேஷ் போகிற வழியாக. ப்ளீஸ் கம் இன் டு மை ஆஃபீஸ். வரவேற்பு அலுவலகத்திற்குள் இருவரும் நுழைய கணேஷிடம் டைரக்டரி காட்டப்பட்டது. வசந்த் ரொம்ப தீவிரமாக அதில் இல்லாத பெயரை கவனமாக தேடினான். கணேஷ் உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். மேசையில் வைத்திருந்த கிளிப் செருகிய அட்டையில் கவர்னரின் இந்த வாரத்துக்கு உரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சைக்கிள் ஸ்டைல் பண்ணி மாட்டியிருந்தது. கணேஷ் அதை சுவாரஸ்யமின்றி பார்த்தான். ஆங்கிலேய காலத்து குதிரை மேல் கவர்னர் ஃபோட்டோவை பார்த்துவிட்டு கணேஷ் மறுபடியும் அந்த நிகழ்ச்சி நிரலை பார்த்து திடுக்கிட்டான். வெள்ளிக்கிழமை யக்ஷகானம் மாலை 6:30 மணிக்கு ஈரானிய தூதுவர் முன்னிலையில் மாநில சங்கீத நாடகக்குழு. வசந்த், எனக்கு என்ன கிழமை? தொடரும்.